ரூ. 10,00,000 பட்ஜெட்டில் வீடு கட்ட மனம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த மனம் உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேஅவுட் தமிழ் நகர். இந்த லேஅவுட்டோட 2008 மொத்தம் 84 மனைகளாக போட்டாங்க. அப்படி போட்ட உடனே ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே மொத்த மனைகளையுமே விற்றுட்டாங்க. அப்படி அப்போது வாங்கியவங்க தான் இப்போது இந்த மனை பிரிவில் ஒரே ஒரு மனையை மட்டும் நம்மக்கிட்ட விற்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 வீடுகள் கட்டி அதில் மனையை வாங்கியவங்களே குடியிருக்கவும் செய்கிறாங்க. அதில் பாருங்கள், ஒரு வயதான தாத்தா பாட்டி இந்த வீட்டில் காத்தோட்டமாக இருந்துட்டு அதில் அப்போ வாங்கி போட்டாங்களே, அவங்க மனையில் இடம் வீணாக இருந்தால் முள்முளைச்சி போயிடக்கூடாதுன்னு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், கொய்யா மரம்னு போட்டு இப்போ கூட வீட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. மனை அமைஞ்சிருக்கிற பஞ்சாயத்தை இப்போ சமீபத்தில் தான் திருத்தணி நகராட்சி கூட இணைச்சாங்க. அதனால இங்கே நிறைய ரீசேல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மனம் முன்னாடி இப்போ ஒருத்தர் ரோட் டச்சில் கடை கட்டிட்டு இருக்காரு. இன்னும் வேலை முடியல, பூசு வேலை போயிட்டு தான் இருக்கு. இந்த கட்டிடம் பின்னால தான் நம்ம மனை போர் போட்டாரு. அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு. ஏன்னா இந்த மனைப்பிரிவை சுற்றி நிறைய வயல்வெளிகள் இப்போ கூட உயிர்ப்போடு இருக்குங்க. நம்ம மனைக்கு எதிரில் தான் இப்போ பயங்கர விளம்பரமாக போகிற விஆர் நகர் மனைப்பிரிவு இருக்கு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமி நகரில் மன சதுரடி 2500 போகுதுங்க. போதாக்குறைக்கு நிறைய கல்யாண மண்டபங்களால் இந்த ஏரியாவே கமர்ஷியல் ஏரியாவாக ஆயிடுச்சு. அது போக பக்கத்திலேயே பெட்ரோல் பங்க், சுற்றி முத்தியும் வீடுகள், திருத்தணி போக்குவரத்து குறைக்க புதுசாக போட்ட புது பைபாஸ் ரோடுன்னு மாசா இருக்குங்க இந்த ஏரியா. இந்த மனையை மட்டும் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையான காற்று, நிம்மதியான பொழுதுபோக்குன்னு நமக்கு இருக்கிற ஆயுசை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். நேரடி ஓனர் தான், அதனால நீங்கள் சுலபமாக வாங்கி போடலாம். ஓனர் எவ்வளவு அதிகமானாலும் விலை சொல்லட்டுங்க, நான் உங்களுக்காக பேசி குறைச்சி சதுரடி ஒரு ரூ. 800 பட்ஜெட்டில் பேசி முடிச்சு தரேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.